வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி ஆடி வெள்ளி ஸ்பெஷல். இன்றைக்கி நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு நம்ம பச்சை பயிறு சுண்டல் பாசிப்பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பச்சை பயிறு நான் 8 hours ஊற வச்சு சோக் பண்ணி வச்சது. நம்ம 2 கப் பச்சை பயிறு எடுத்திருக்கோம். வாட்டர் தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணி குக்கரில் விசில் வைக்க போகிறோம். 2 to 3 விசில் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நம்ம வேக வச்சு அதை எடுக்க போகிறோம். ரொம்ப நல்லது பச்சை பயிறு, ப்ரோட்டீன் ரிச். அது ஒரு பக்கம் நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போது ஆயில் ஆட் பண்ணி கடுகு ஆட் பண்ணுறோம். கடுகு பொரிஞ்சோடனே மிளகா ஆட் பண்ணுறோம். 2 மிளகாய் நல்லா கிள்ளி போடுறோம். பெருங்காயம் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா பச்சை பயிறு கொண்டக்கடலை ப்ரோட்டீன் ரொம்ப அதிகம். அதே சமயம் சில பேருக்கு வந்து அது கேஸியாக ஃபீல் பண்ணுவீங்க, வாய்வாக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம அந்த டைமில் பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் நிறையா அப்படின்னா அது வந்து ஈக்குவல் ஆகும். அதனால் நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பச்சை பயிறு நம்ம ஆட் பண்ணுறோம். நல்லா வேக வச்ச பச்சை பயிறு 3 விசில் வரைக்கும் வச்சு நம்ம பச்சை பயிரை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். கருவேப்பிலை நான் ஃப்ரை பண்ணாமல் அப்படியே போடுறேன். உங்களுக்கு ஃப்ரை பண்ணணுன்னா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்படியே பச்சையாக சாப்பிட்டா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால நான் அப்படியே ஆட் பண்ணுறேன். அதோட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் ஆட் பண்ணுறோம். ஃபைனலாக வெள்ளிக்கிழமை நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சுண்டல் பண்ணுவோம். இந்த வாரம் நான் பச்சை பயிறு சுண்டல் பண்ணியிருக்கேன். பாசிப்பருப்பு எடுத்திருக்கோம். 1.5 கப் நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். சிறுபருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த பருப்பாக இருந்தாலுமே வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய பவுல், ஒரு கப்பில் நான் வெல்லம் எடுத்திருக்கேன். இது கெமிக்கல் இல்லாத வெல்லம், கேரளா வெல்லம். தேங்காய் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். தேங்காய் சிப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம், கீறி வச்சுருக்கோம். முந்திரி, திராட்சை, ஏலக்காய் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். பாயசம் ரொம்ப நல்லாயிருக்கும், எம்மியாக இருக்கும். கடவுளுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக தேங்காய் பால் 1 கப். ஒரு பேனில் நெய் விட்டு பாசிப்பருப்பை முதல்ல நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கிறோம். நெய் விட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கணும் தனியாக. பாசிப்பருப்பை வெறும் வாணலியில் வறுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணாமல் பாசிப்பருப்பு மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். சிம்மில் வச்சுக்கிறோம். ஏன்னா சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்தாதான் நல்லா செவராமல் இருக்கும். லைட்டாக அந்த வாசனை வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். நெய் விட்டு முந்திரி திராட்சை தேங்காவை நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். தேங்காய் பால் நல்லா திக்காக எடுத்துருக்கோம். ஒன் அண்ட் ஆஃப் கப் பாசிப்பருப்பு, 2 கப் வரைக்கும் நம்ம 1 கப் வரைக்கும் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். மூழ்கிற அளவுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 லிட்டர் கிட்ட எடுத்துருக்கோம் நம்ம வாட்டர். ஆட் பண்ணி குக்கரில் 2 விசில் வச்சாச்சு. 2 to 3 விசில் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஒரு பெரிய பவுலில் நம்ம வெல்லம் எடுத்துருக்கோம். வாட்டர் ஆட் பண்ணிடுறோம். ஒரு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நல்லா டிசால்வ் ஆகணும். நல்லா வெல்லம் கரையணும். நெய் விட்டு முந்திரி திராட்சை நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். முந்திரி திராட்சை தேங்காய் எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நெய்யில். அப்போ தான் அந்த டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் ஆட் பண்ணிடுறோம். நம்ம கீறி வச்ச தேங்காவை
கீரி கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணி நெய்யில் நல்லா வறுத்துக்கிறோம். நீங்கள் நெய் இன்னும் கொஞ்சம் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. பெரியவங்களாம் சாப்பிட்ணுங்கிறதுக்காக கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா வறுபட்டுடுச்சு. நம்ம காஞ்ச திராட்சை அப்படின்னு சொல்லுவோம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. பாசிப்பருப்பு வந்து நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு, 3 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வெல்லம், கரைஞ்ச வெல்லத்தை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி, மண் கல் இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். வெல்லமும் பாசிப்பருப்பும் இப்போ ஆட் பண்ணியாச்சு. உப்பு கொஞ்சமாக போடலாம், அது எடுத்து கொடுக்கும் அந்த இனிப்பை. இப்போ நம்ம தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ணுறோம். நம்ம கெட்டியான தேங்காய் பாலை நம்ம ஆட் பண்ணுறோம். ஒரு கப்பில் இருக்குது. ரொம்ப பாயில் பண்ண வேணாம். ஒரு 3 மினிட்ஸ்லேருந்து 4 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம லைட்டாக கொதிக்க விட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். பாசிப்பருப்பு பாயசம் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே குடிப்பாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பாயசம். ஸ்வீட் வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஏலக்காவை நம்ம மிக்சியில் ஒரு பொடி பண்ண போகிறோம். அது கூட கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஈஸியாக வந்து பவுடர் ஆகிடும். கொஞ்சமாக ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி பொடிச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம ஏலக்காவை ஆட் பண்ணிட்டோம். நல்ல ஒரு ஸ்மெல், நல்ல ஒரு அரோமா. நம்ம முந்திரி, திராட்சை, தேங்காய் சிப்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. நம்ம நைவேத்தியத்துக்கு சுண்டலும் பாயசமும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டெலிஷியஸான ஒரு பாயசம், ஒரு டேஸ்டியான சுண்டல், ரெண்டுமே ரொம்ப ஹெல்தி. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரொம்ப எம்மியான ஒரு பாயசம், ஒரு டேஸ்டியான ஒரு சுண்டல். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.